இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் நூடுல்ஸ் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி கடைக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. பார்த்து கொஞ்சம் நேரம் ரசித்து வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஆர்ஜேவாக இருக்கேன். கத்தார் புதுசாக தான் இருக்கு. ஆனால் இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க. இங்கே வந்து ஒரு மாசத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஓடிலாம் சென்னைக்கு வந்து மஞ்சுளா ராஜராஜன். நான் இங்கே வந்து ஒரு ஃபுட் வீலாக தான் இருக்கேன். 5 இயர்ஸாக கத்தாரில் இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஈவெண்ட்டுக்காக வந்திருக்கோம். ஸோ உங்களெல்லாம் இப்படி மீட் பண்ணுறதுல இன்னும் ஹாப்பி. அவார்ட் கூட கொடுத்துருந்தாங்க இல்லையா உங்களுக்கு, உங்க டீமுக்கு? ஓகேண்ணா. நீங்க ஃபர்ஸ்டா நடிச்ச படம் வந்து மூணு. சாரோட ஆக்டிங் வேற லெவல். அறம் படத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த நயன்தாரா மேம் கிட்ட பேசுற அந்த மொமெண்டம்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் மீட்டுக்கு தான் நம்ம போறோம். அங்க வந்து ஒரு ஆக்டரை வந்து நம்ம மீட் பண்ண போறோம். சோ யாரு என்ன அப்படி சொல்லிட்டு காமிக்கிறேன். இந்த மீட் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனல் முதல்ல பாக்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாக் அண்ட் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இந்த ஈவெண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் பண்ணேன், என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளை இன்வைட் பண்ணது வந்துட்டு காயத்ரியும் சுதாகரும் தான். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். எப்பயுமே நம்ம மட்டும் வளராமல் நம்ம கூட இருக்கவங்களையும் சேர்த்து வளர்த்து விடணும்னு நினைக்கிறது நிஜமாலுமே ரொம்ப பெரிய விஷயம். நான் இது நிறைய விஷயத்தில் வந்து அவங்கக்கிட்ட பார்த்துருக்கேன். ஈவெண்ட்காக அவங்க கால் பண்ணி இன்வைட் பண்ணப்போ ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேங்க. ஏன்னா ஒரு யூடியூபராக நம்மளுக்கு கிடைச்ச ரெக்கக்னிஷன் இது அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் ஆச்சு. அதே நேரம் நம்ம சப்ஸ்கிரைபரான உங்களுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்யூ இந்த இடத்துல வந்து சொல்லணும்னு நான் கடமைப்பட்டிருக்கேன். இந்த ஈவெண்ட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி மனசு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுங்க, பர்சனல் ரீசன்ஸ்னால. ஆனால் வந்து என் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போயிட்டு வா, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து மோட்டிவேட் பண்ணி என்னை வந்து அனுப்பி வச்சார். அதோடு இல்லாமல் குட்டி சார் நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து ட்ராவல் மட்டும் பிளான் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அதுக்காக நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா நிறைய விஷயம் வந்து அவர் பண்ணியிருக்காருங்க. நான் யூடியூப் வீடியோஸ்க்காக நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறப்பெல்லாம் அவர் வந்துட்டு நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணியிருக்காரு. என்னதான் நீங்கள் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி என்ன பார்த்தாலுமே அதுக்கு பேக் சைட் சப்போர்ட்டாக என் ஹஸ்பண்டும் இருக்காருன்னு சொல்கிறதுக்காக தான் நான் இது வந்து சொன்னேன். குட்டீஸ்க்கு டின்னர் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மெட்ரோவில் தான் வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பியிருந்தேன். இந்த மெட்ரோ பஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கிட்டே வருங்க. ஸோ அதனால் இதிலே வந்து மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து நம்ம வந்து அல்தோஹா அல்ஜதீதா வந்து போகணும். மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்து நான் வந்ததே இல்லைங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. டோராவின் பயணங்கள் மாதிரி ரஞ்சனியோட பயணங்களும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இது வரைக்கும் ஆக்டரை வந்து நேர்லலாம் பார்த்ததே இல்லைங்க, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்க்க போகிறேன். மீட்டப்போடு இல்லாமல் அவங்கக்கிட்ட கொஷின்ஸும் நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களோட லைஃப் எல்லாம் எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. அவங்களோட மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி எல்லாமே கேட்போம். இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் நூடுல்ஸ் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி கடைக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. பார்த்து கொஞ்சம் நேரம் ரசித்து வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸிட் ஆயாச்சு அல்தோஹா அல்ஜதீதாலேருந்து. மீட்டப் வந்து எங்க நடக்க போகுது அப்படின்னா அஞ்சப்பர் ரெஸ்டாரண்ட்ல தாங்க நடக்க போகுது. அந்த சைட் பார்த்தீங்கன்னா மெட்ரோ இருக்கு, அப்படியே ஆப்போசிட்ல வந்து அஞ்சப்பர். ஸோ இங்கதான் வந்துட்டு நம்ம மீட்டப் வந்து நடக்க போகுது. பார்க்கலாம் உள்ளார போய் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஒரே வேலை போலயே. இதுதான் நம்ம மீட்டப் வந்து நடக்க போற ஹாலு. ஸோ உள்ளார போயிட்டு பார்ப்போம். திருமகன் அவார்ட்ஸ் இதில் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இவங்கள தான் நம்ம வந்து மீட்டப் பண்ண போகிறோம். இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட்டுக்கு வந்து வந்திருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து மீட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஒருத்தவங்களா நான் வந்து இன்ட்ரோ கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் சொல்லுங்கம்மா. பிருந்தா. இங்க வந்து QFMல வந்து நான் ஆர்ஜேவாக இருக்கேன். கத்தார் புதுசாக தான் இருக்கு. ஆனால் இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க கத்தார்ல. பிடிச்சிருக்கா கத்தாரு? கத்தார் பிடிச்சிருக்கா? ஃபர்ஸ்ட் வந்து 1 மந்த் ஓடிடலாம் சென்னைக்குன்னு நினைச்சேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் வேணாம், கத்தார் வந்து கண்டிப்பா வேணும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க. ஓகே ஓகே. எனக்கு உண்மையாவே சென்னையில இருக்கிற ஃபீல் இப்போ இங்க வருது. ஆமா, 12 இயர்ஸா சென்னையில இருந்தேன். ஓகே. அந்த ஃபீல் வந்து இங்க வந்து ஒரு மாசத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஓடிடலாம் சென்னைக்கு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க, நிறைய ஃபேமிலிஸும் கிடைச்சிருக்காங்க. ஓகே, ரொம்ப பிடிச்சிருக்கு. இனி கத்தார்ல எல்லாருக்கும் ஆமா, இனி நம்மளும் எல்லாரும் ஒரு ஃபேமிலியா ஒரு சோசியல் மீடியால இருக்கோம். ஸோ எல்லாரும் நம்மளும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம். இப்போ இன்ட்ரோவே கொடுக்க தேவையில்ல, இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க, நம்ம கேட்கலாம். சொல்லுங்க. இல்லப்பா, நான் பார்த்துருக்கேன் நம்ம இதுலேயே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அக்கா நீங்கள் இது கேட்குறீங்களா, உடனே அவங்க பேசல எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுவாங்க. அப்படிதான் எனக்கு தெரியும். ஆக்சுவலாக நம்ம எல்லாம் ஒரே காம்பவுண்டில் தான் இருந்திருக்கோம், ஆனால் தெரியாது. நான் உங்களை எங்கே பார்த்துருக்கேன்னா, நான் வாக்கிங் வரும்போது நீங்கள் ஒரு தடவை நின்றுட்டு இருந்தீங்கன்னு. அப்படியா? ஓகே ஓகே ஓகே.
சரி ஓகேடா, உங்களை பற்றி இன்ட்ரோ கொடுங்க. என்னோட பேர் வந்து மஞ்சுளா ரவிராஜன். நான் இங்கே வந்து ஒரு ஃபுட் வீலாகராக இருக்கேன். 5 இயர்ஸாக கத்தாரில் இருக்கேன். நான் வந்து ஒரு ஹோம் மேக்கர் தான். வீட்டிலேருந்து ஏதாவது பண்ணணும், அது பெரிய விஷயம்டா. அதுதான் ரொம்ப பெரிய விஷயமே. ஏதாவது பண்ணணும். நான் இதுக்கு முன்னாடி வந்து ஃபேஷன் அந்த மாதிரி ரிலேட்டட் யூடியூப்பில் வச்சுருந்தேன். பட் இன்ஸ்டாகிராம்லன்ட்டு நான் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணாமல் தான் இருந்தேன். பட் யூடியூப் எனக்கு வந்து ரொம்ப பழசு தான். ஓகே, இப்போ நான் ரீசெண்டாக ஜூலைக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணி கத்தாரில் வாவ் சூப்பர். ஓகேடா சூப்பர். உங்களோட சேனல் சாரி உங்கள் இன்ஸ்டாவோட பேர் சொல்லிடுங்க. ட்ராவல் டைரி தெரிஞ்சிருக்கோம் எல்லாருக்குமே, இருந்தாலும் நம்ம வந்து சொல்கிறோம். இவங்க வந்து நம்ம காயத்ரி ஆல்ரெடி வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் காயத்ரி வந்து அவங்கள பற்றின இன்ட்ரோ வந்து கொடுத்ததில்ல, இப்போ கொடுப்பாங்க. சொல்லுங்கள் காயத்ரி. காயத்ரி, என்னோட யூடியூப் சேனல் சுகாய் ஃபேமிலி vlog சிலர் வாட்ச் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஈவெண்ட்டுக்காக வந்திருக்கோம். ஸோ உங்களை எல்லாத்தையும் இப்படி மீட் பண்ணுறதுல இன்னும் ஹாப்பி. ரொம்ப தேங்க்யூ. ஆமாம், நான் இங்கே வந்ததுக்கான ரீசனும் நம்ம காயத்ரி தான். காயத்ரி சொல்லி தான் எனக்கே தெரியும். தேங்க்ஸ்டா காயத்ரி. ஓகேடா. நிறைய அண்ணாலாம் இருக்காங்க. ஸோ அவங்களோட சேனல்லாம் என்ன, அவங்க எப்படி இந்த ஃபீல்டில் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சொல்லுங்கண்ணா, உங்கள் சேனல் பேர்? என் சேனல் பேர் மார்னிங் மூன். ஓகே. இன்னொரு சேனல் வந்து வேர்ல்டு பெஸ்ட் யூபர்ஸ். சரி, நம்ம கத்தார்ல இருந்து ஃப்ரீ டைம்ல ஏதாவது ஒன்று பண்ணணும். ஏன்னா எல்லாருமே இங்கே ஒரு பார்ட் டைம் இன்கம் எப்படியாவது ஒன்று ஜென்ரேட் பண்ணணுங்கிறது எல்லாரோட ஒரு ட்ரீமா இருக்கும். கண்டிப்பா. இதுதான் எனக்கும் வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக யூடியூப்ல ட்ரை பண்ணேன். 2 சேனல்லையுமே கிட்டத்தட்ட 2000 வீடியோஸ் நியர்பை போட்டிருக்கேன். அந்த சேனல்லையும் ஒரு 2800 சப்ஸ்கிரைபர், இதுல வந்து ஒரு 3791 சப்ஸ்கிரைபர். ஓகே ஓகே. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, கத்தார்ல இருந்து ஒரு யூடியூப் சேனல் சக்சஸ் ஆகுதுங்கிறது இப்ப தப்பான இதுவா இருக்கு. கரெக்ட் கரெக்ட். எக்ஸ்ப்ளோரிங்க்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தமிழ்நாடு மாரி கிடையாது. பட் இருந்தாலுமே நம்ம பேச்சு திறமையால இங்க ஜெயிக்க முடியும். கண்டிப்பா எல்லாரும் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா அண்ணா. தேங்க்யூ அண்ணா. அப்படியா, தேங்க்யூ அண்ணா. நீங்க சொல்லுங்கண்ணா. ஹாய், என் பேர் வந்து ஃபைரூஸ். இந்த ஃபீல்ட்லேயே தான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணி யூடியூப் வச்சிருக்கீங்களா? ஃபைரூஸ். ஓகே. வேலையை பார்த்துட்டு வேலை கடையில் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதான் ஸ்டார்ட் பண்ணேன். 10 மந்த் ஆகுது. ஓகே. ஒரு 1.29K சப்ஸ்கிரைபர் இருக்கு. இப்பதான் புதுசா லேர்ன் பண்ணிட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஓகேண்ணா, நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகேண்ணா. நீங்க என்ன ஆர்ஜேவா இருக்கீங்க? நான் பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களை கியூ தமிழ் இதுல இருக்கீங்க தானே? ஓகே ஓகே. 24K இருக்காங்க. சூப்பர் சூப்பர்ண்ணா. எங்களையும் எப்பயாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா எங்களையும் 1-2 கூப்பிடுங்க. ஓகே. டிக்டாக் வச்சிருக்கீங்க? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். ஓகேண்ணா. ஆமா, லாஸ்ட் டைம் கூட நீங்க அந்த இது ICCல நடந்த அதெல்லாம் நல்லா கவர் பண்ணியிருந்தீங்க, பார்த்தோம். அவார்ட் கூட கொடுத்திருந்தாங்க இல்லையா உங்களுக்கு, உங்க டீமுக்கு? ஓகேண்ணா. கரெக்ட். கண்டிப்பா. ஓகே, கண்டிப்பா கியூ தமிழ் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ அண்ணா. எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ, நன்றி எல்லாருக்கும் இங்கே வந்திருக்கிற ஈவன் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஆல்சோ மீடியா பீப்புள், பிஸ்னஸ் பீப்புள், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மை செல்ஃப் சுதாகர். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஆர்ஜே சுதாகர். ஓகே, புதுசாக வந்திருக்கு, அதுக்கு தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ஜீவா சார், ரவி சாருக்கு தேங்க்யூ. ஸோ அவர் சொன்ன ஒரு வார்த்தை இப்போ வந்து கத்தார் ஃபுல்லாக பயங்கரமாக போயிட்டு இருக்குது சார். நான் உள்ளே பறந்துட்டு இருக்கேன், பட் வெளியே காமிச்சிக்கிறது இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்டர் அண்ட் காஸ்டிங் டைரக்டர் ஜீவா ரவி அவர்கள். நம்மளை பற்றி நம்மளுக்கு தான் சார் இன்னும் நல்லா தெரியும். ஸோ நீங்களும் உங்களை பற்றி ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்ஃப்ளூயன்சர் மீட் அப்படின்னாங்க, நான் வந்து நம்ம ஒரு குடும்பமாக தான் பார்க்குறேன் எல்லாரையும். ஏன்னா நம்ம மீடியாவை சேர்ந்தவங்க எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க ரொம்ப கரெக்டாக ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும். தான் எப்பயுமே சன் ஒரு டைரக்டர்,
அன்பர் ஈவன் இப்பா பாதியை வச்சு ஒரு படம் ஃபஸ்ட்டு படம் முடிச்சிருக்கான். செகண்ட் மூவி தெலுங்கில் பண்ணியிருக்கான், டார்லிங் வை திஸ் கொலவெரி. இன்னும் ரிலீஸ் ஆக போகுது, இனிமேல் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஒரு ஒய்ஃபு. எனக்கு வந்து இப்போது கரண்ட் மூவி வந்து அஜித் சாரோட விடாமுயற்சி. கூடிய சீக்கிரம் துபாய் போக அந்த படம்லாம் இப்போ கரண்ட் அப்டேட்டில் இருக்குது. கடவுள் புண்ணியத்தில் நல்ல ரோல்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் வந்து ரத்னமாக இருக்கட்டும், வடக்கப்பட்டி ராமசாமி, இதெல்லாம் நான் நடித்த படங்கள். ஒரு 7 படம் இந்த வருஷம் வந்து நிறைய படங்கள் இருக்கு. சார் நான் மட்டும் இல்லை சார், நீ எல்லாருமே உங்களை கேள்வி கேட்கறது தான் சார் வந்திருக்காங்க, நல்ல விதமாக. எஸ். ஸோ ஆக்சுவலி ஒரு மைக்கு தான் இருக்கு, ஆனால் நீங்கள் பேசுனீங்கனாலே கேட்கும். ஏன்னா நம்மள இன்ஃப்ளூயன்சஸ் இல்லை, மைக் இல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம்ல, அதை நம்ம காமிக்கணும். ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் கேள்வி நீங்கள் கேட்குறீங்க, அப்போ இங்கே வாங்க, இன்ஃப்ளூயன்சஸ் கூட வாங்க ப்ளீஸ் கம். இப்போ நீங்கள் வந்த நாளிலேருந்து நிறைய வீடியோஸ் எடிட் பண்ணி போட்டிக்கிறேன். எல்லாத்துலேயும் ஆக்டர், காஸ்டிங் டைரக்டர், ஜீவா, ரவி அப்படின்னு போடுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டாக நடித்த படம் வந்து 3. உங்களுக்கு ஜீவா ரவி என்ற பேர் வார்த்தைக்காக நல்ல கேள்வி. நிறைய பேர் தனுஷ் சார் என்னை கேட்டார், ஜீவா ரவின் பேர் ஏன் வச்சிங்க, என் படம் தான் ஃபஸ்ட்டு படம் அப்படின்னாரு. நான் எதுக்கு சொன்னேன்னா, ஜீவான்றது என் ரியல் லைஃப் கேரக்டர். அதில் ஒரு கிரிக்கெட் கோச்சாக பண்ணியிருப்பேன். அண்ட் மோரோவர் நான் கிரிக்கெட் கோச்சாக இருந்து நிறைய புவர் கிரிக்கெட், அதுக்கு கிராமத்தில் விளையாடுற கிரிக்கெட்டர்ஸ்க்கு நிறைய நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஒரு கோச்சாக இருந்து நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அண்ட் மோரோவர் வந்து கிரிக்கெட்டில் என்ன பாலிடிக்ஸ் நான் ஃபேஸ் பண்ணணும், ஐ எம் அ கிரிக்கெட்டர் பேசிக்கலி. அண்டர் 19 இந்தியா ப்ராபர்ட்டிஸ். சச்சின் டெண்டுல்கர் என்னோட 1 வருஷம் ஜூனியர். ஒரு பெரிய சந்தோஷத்தில் தான் டைரக்டர் சுசீந்திரன் சாருக்கு மரியாதை செலுத்துமாறு ஜீவா ரவி நான் பேர் வச்சு. நானும் ஆர்ஜேவா இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் நிறைய அப்பா கேரக்டர் பண்ணிக்கிறீங்க, கலெக்டர் கேரக்டர், டாக்டர், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகவே ஆக்டாகவே இருக்கும் சார். இதை நீங்களா சூஸ் பண்ணுறீங்களா, டேரக்டர் வந்து இவங்க தான் கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுறாங்களா, இல்லை நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு வந்து இல்லை எனக்கு இந்த கேரக்டர் கொடுங்க அப்படின்னு ஏதாவது கேட்குறீங்களா? ஏன்னா அப்பாவாக இருந்தாலும் அந்த அப்பானா இப்படி தான் இருக்கணும், ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கணும், இப்படியும் இருக்கணுன்ற ஒரு கேரக்டருக்குள்ளே வந்துடுறீங்க. டாக்டர்னாலுமே உங்கள் ஃபேஸ் தான் வருது. அதே கலெக்டர், கத்தி படத்தில் கலெக்டர்லாம் பார்த்தீங்கன்னா சாரோட ஆக்டிங் வேற லெவல். அறம் படத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த நயன்தாரா மேம் கிட்ட பேசுகிற அந்த மொமெண்டம்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் சார். அதை வந்து எப்படி நீங்கள் அதை கரெக்டாக டேரக்டர் நீங்கள் தான் வேணும்னு கரெக்டாக கொண்டு போய் வைக்கிறாங்களா, இல்லை நீங்கள் சில இடத்துல கேட்குற? இல்லை, ஆக்சுவலி தானாக வரதான். ஆக்சுவலி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா நல்ல கேரக்டராகவே வருது, நெகட்டிவ் கேரக்டர் வர மாட்டேங்குது. நெகட்டிவ் கேட்டால் சார் அவங்க சூட் ஆகாது சார். பட் அதை மீறி மிருதனில் வந்து டேரக்டர் தைரியமாக ஒரு ஜோம்பியை நான் மாற்றி பண்ணாரு. ஸோ நான் கூட கேட்டேன், சார் என்ன ஜோம்பி ஒத்துப்பாங்களா சார்? உங்களை தான் சார் ஒத்துப்பாங்க, ஏன்னா யார் என்ன பண்ணுவான்றது யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் பண்ணுங்க, ஏன்னா அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஃபேஸ் வந்து இதை பண்ணுது அப்படின்னா ஒரு ட்விஸ்ட், அது ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் எப்படின்னா, இது வந்து டேரக்டர்ஸ் தான் எங்களுக்கு குரு. ஸோ அவங்க கொடுக்குற அந்த ரோல் தான். நான் கூட கேட்டிருக்கேன், சார் நல்லவனாவே கொடுக்குறீங்களா சார், ஒரு கெட்டவனா ஏதாவது ஒரு சீனில் இல்லை உங்கள் ஃபேஸில் செட் ஆகாது சார் அப்படின்னு ஓப்பனா. பட் இப்போ வேற மாதிரி உங்கள் எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் கெட்டவனா பண்ணாலும் பிடிக்குதுன்றாங்க, அது தெரியல. அம்மா அப்பா பேசிங்க கடவுளோட ரோலாக தெரியல. பழைய நன்னாய் தெரியும். நான் டிரான்ஸ்லேட் செய்யும். Sunday I watched 2 days before my friend sent one short film, no problem. Okay. Short film. Okay. So Complete Gucci. So it's very nice movie, short film, sir. Thank you. First of all, I thank you because in the madri negative character, adum in the madri social relevant answer. Social relevant the madri adu bhayangara. I appreciate. Thank you so much. Negative character na. தேங்க்யூ. அவங்க கேட்டது வந்து கம்பளி பூச்சின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம். சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதுலேயே நான் நெகட்டிவாக பண்ணிட்டேன். ஒரு வாத்தியாராக இருப்பாங்க, அந்த பொண்ணு சோஷியல் அந்த மாதிரி கரெக்ட். அவார்ட் ஏன் அவார்ட் வின் பண்ணுச்சுன்னா அந்த மாதிரி நிறைய எஸ் எஸ் பிகாஸ் அந்த மாதிரி இட் இஸ் ஹேப்பனிங் எவ்ரிவேர். எல்லா இடத்துலையுமே இது நடக்குது. ஒரு பொண்ணு பார்க்க போறாரு, பையனுக்கு பொண்ணு பார்க்க போறாரு, அந்த பொண்ணுகிட்டே அவர் மிஸ்பிஹேவ் பண்ணியிருப்பாரு ஸ்கூல் டேஸ்ல. அது எப்படி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த குடும்பம் உடையதுன்னா. பட் ஐ அப்ரிஷியேட் சார், இந்த மாதிரி ரோடெல்லாம் பண்ணது எனக்கு தெரியாது. இந்த மாதிரி மேடம், நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மம்முக்காவோட பெரிய ஃபேன். நீங்க தைரியமா கேளுங்க. Everyone, all of here from here are invited. Please be there and watch our movie. It's a 1 hour Tamil movie. So please watch the movie. The movie name is Seltru Vasane. So please come and watch the movie and give your feedback on that. Okay? And please support us. Please.
inviting you all. Thank you. பேர் வந்து மஞ்சுளா வரதராஜன். இங்கே வந்து மஞ்சு ட்ராவல் டைரிஸ்ன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் யூடியூப் ரெண்டுமே நான் இங்கே ரன் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட கொஸ்டின் உங்ககிட்ட என்னென்னா, நீங்கள் இது வரைக்கும் நிறைய ரோல் பண்ணியிருப்பீங்க, பட் அதில் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ரோல் இந்த ரோல் வந்து எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது, அந்த மாதிரி என்ன ரோல் சார் அது? மிருதன். ஏன்னா மற்ற ரோல் ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். மிருதன் வந்து எனக்கு ஏன் கஷ்டம் அப்படின்னா, அது ஜோபி மேக்கப் பண்ணணும். மார்னிங் ஒரு 4 மணிக்கு போய் அதில் பாலெல்லாம் ஊற்றுவாங்க, எப்பயோ ஊற்றுற பால் முன்னாடி ஊற்றுவாங்க, அப்புறம் கம் போடுவாங்க. அஜித் சார்ட்ட உங்களுக்கு பிடிச்ச குட் மெமரிஸ் ஷேர் பண்ண முடியுமா ஷூட்டிங் டைமில்? இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்கங்க. விஜய் சார் வந்து அரசியலுக்கு வரதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அஜித் சாரோட குட் மெமரிஸ், அவங்களோட லவ் லைஃபு, ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மீட்டப்க்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத வந்து கண்டினியூ பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். தேற்று வாசனைன்னு தமிழ் மூவி வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட டீமும் வந்திருந்தாங்க. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேற ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே, பாய்.